ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முடி கொட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் முன்னெற்றியில் ரொம்பவே மோசமாக முடி கொட்டுது. இதனால் பார்க்குறதுக்கு சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் மாதிரி தெரியுது. இதுக்கு பல காரணம் இருக்குது. கெமிக்கல் கலந்த ஷாம்பு, சுற்றுச்சூழல் மாசு, டென்ஷன், அளவுக்கு அதிகமான கவலை. கொட்டுறதுக்கு இன்னும் பல காரணம் இருக்கலாம். காரணம் எதுவானாலும் நாம் கொட்டுறதை ஈஸியாக சரி செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கேரட்டை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதோட தோலை சீவி எடுத்துங்க. கேரட்டில் நிறைய விட்டமின் இருக்குது. இப்போ நாம் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த கேரட் துருவுறதில் துருவிக்கங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தினமும் ஒரு கேரட்டை எடுத்து நல்ல பல்லால் கடித்து மென்று சாப்பிட்டிங்கன்னா பல்லும் ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வையும் நல்ல தெளிவாக இருக்கும். கேரட்டை துருவி எடுத்தாச்சு. இதை நாம் பூண்டெல்லாம் நசுக்குவோம்ல, அந்த குழவில தான் நான் இன்றைக்கி நசுக்கிறேன். நான் மிக்சியில் போடலை, சும்மா இதோட சாறு தான் நமக்கு தேவை. அதனால் நான் இப்படியே நசுக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது முழு பலனும் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நான் ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு சல்லடையை வச்சு இப்போ நம்ம சும்மா நசுக்கணும்ல, அந்த கேரட் துருவல்லேருந்து சாறு பிழிகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்ல திக்காக வரும் பாருங்கள் சாறு, உங்களுக்கே தெரியும். இப்போ கேரட் சாறு தயாராகிருச்சு. இது உண்மையிலே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. கூட நான் ஒரு அரை முடி எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறேன். எலுமிச்சை சாரும் நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. நான் ஒரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எலுமிச்சை தலை சருமத்தை சுத்தம் செய்கிறதோட தலை சருமத்தில் இருக்க அந்த துவாரங்களில் இருக்க அழுக்கு மற்றும் பாக்டீரியாவெல்லாம் நீக்குது. பாக்டீரியா இருந்தால் தான் பொடுகு வரும். இது ஸ்கால்ப்பை சுத்தமாக வச்சுக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லி, அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும், சரியாக இருக்கும். அடுத்து இது கூட எலுமிச்சை சாறை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம தலைமுடிக்கு சிறந்த கண்டிஷனர்னே சொல்லலாம். இது தலைமுடியை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். இப்போ இது மூணையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே தலையில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுருங்க. உச்சந்தலையிலேருந்து அதோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த வகுடு எடுப்போம்ல, அந்த இடத்துல தயவு செஞ்சு கூட கொஞ்சமே தேய்ச்சி வைங்க. அந்த இடத்துல எல்லாம் முடி கொட்டவே மாட்டேங்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா தேய்ச்சி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 தடவை இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். ஊற வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே முடி கொட்டுறது நிற்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி முன் நெற்றியிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிச்சிரும். ஆனால் இதை தேய்க்கும் போது ரொம்ப கெமிக்கல் கலந்த ஷாம்புவெல்லாம் தேய்க்காமல் நீங்கள் மைல்டான ஷாம்பு, அப்படி இல்லைன்னா சியக்கா தேய்ச்சி குளித்தா போதும். முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க, செலவு பண்ணுவீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. நாம் தூக்கி போடுற ஒன்றை நீங்கள் மென்று தின்னாலே போதும், நம்மளோட பாதி பிரச்சனை சரியாயிரும். கருவேப்பிலையை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் தினந்தோறும் உணவாக எடுத்துக்கங்க. ஒன்று துவையலாக சாப்பிட்லாம், இல்லை சட்னியாக சாப்பிட்லாம், பொடியாக சாப்பிட்லாம், சாதமாக, ஜூஸாக, இதை மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துங்க. கண்டிப்பாக தலைமுடி கொட்டாது, நல்லா வளரும். நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றப்ப நிச்சயமாக உங்கள் தலைமுடியோட அந்த வேர்க்கால்கள் நல்ல வலிமையாக உறுதியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலைமுடியோட அந்த நுனி பகுதியில் வெடிப்பு, பிளவு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே சரியாயிரும். இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா உங்கள் தலைமுடி நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்கால்ப்பில் தேய்க்கும் போது அது முடிக்கு நல்ல ஊட்டம் அளித்து முடியோட வளர்ச்சியை அதிகரிக்குது. இதனால் நம்ம தலைமுடி கொட்டாமல் நல்ல அடர்த்தியாக நீண்டு பளபளப்பாக வளர ஆரம்பிக்குது. அதுவும் ஸ்ட்ராங்காக. நீங்கள் வேணால் நல்லா செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி உங்கள் முடி இத்து போன நூல் மாதிரி இருந்துச்சுன்னா இதை தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் தலைமுடி பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக வளர ஆரம்பிக்கும். பொதுவாக நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுன்னாலே போதும், நம்மளை நாமளே ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.